Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வெயிட் மெயின்டெனிங் ஒரு டே vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல நிறைய டிப்ஸ் இருக்க போகுது. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதெல்லாமே பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டே vlog பார்க்கலாம். வெயிட் லாஸ் இப்ப வெயிட் லாஸா இருக்கட்டும், இல்லன்னா வெயிட் மெயின்டைனிங்கா இருக்கட்டும், நம்ம வாக்கிங் போறனால நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அதுல கலோரிஸ் பேர்ன் ஆகும். சோ அதனால வெயிட் லாஸ் நமக்கு நடக்கும். வெயிட் மெயின்டைனிங்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் ஒர்க் அவுட் பண்ணணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஒர்க் அவுட் பண்றது மூலமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிடுறோம்னா அதை பேர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த கலோரிஸ. சோ இதுதான் நம்ம நார்மலா சாப்பிட்டுட்டு நம்ம வாக்கிங் போயிட்டே நம்ம மெயின்டைனும் பண்ணலாம். வெயிட் லாஸும் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ஹெல்தியா சாப்பிட்டுட்டு வாக்கிங் பண்ணுங்க. சோ நம்ம அதிகப்படியா நம்ம சாப்பிடுறத கொஞ்சம் அந்த கலோரிஸ பேர்ன் பண்றதுக்கு தான் நம்ம வாக்கிங்கும் சூஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டுமே சரிங்களா. சோ அதை பொறுத்துதான் நமக்கு அமையும். சோ அதனால நம்ம ஸ்மூத்தா நமக்கு இரிட்டேட் ஆகாம பண்ணணும் அப்படின்னா வாக்கிங் மட்டுமே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாக்கிங்க சொல்றதே. சோ அதனாலதான் சொல்றது. இதுவே மெயின்டைன் பண்ணும் போதுமே நீங்க கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணீங்கன்னா உங்களோட பாடிக்கு ரொம்ப நல்லது. உங்களோட மெயின்டைன்ல நீங்க சாப்பிடுற கொஞ்சம் கலோரிஸ் அதுல பேர்ன் ஆகும். சோ உங்க வெயிட் மெயின்டைனிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப செம்ம குளிர் இங்க உங்களுக்கே தெரியும். சோ அதனால என்னால வாக்கிங் பண்ண முடியல. சோ அதனாலதான் வாக்கிங் பண்ணல. அப்படி இருந்துமே ஓரளவுக்கு சாப்பாட்டுலயே மெயின்டைன் பண்ணிட்டு தான் வர்றேன். அதுவே இன்னும் வாக்கிங்கோட போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் வெயிட் பாத்தீங்கன்னா மெயின்டைன் எனக்கு சூப்பராவே ஆகும். சோ அதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. சோ அதனாலதான். சரிங்களா, சரிங்க. அதுக்கப்புறம் கருப்பு கவனி அந்த கொள்ளு கஞ்சியோட அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். அதை வறுத்துட்டு நம்ம அந்த சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கருப்பு கவனி, கொள்ளு இதை ரெண்டையுமே எல்லாமே வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த பூண்டு தட்டி சேர்த்து நம்ம பண்ணும்போது ஒரு சூப் மாதிரியோ ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல வேற என்ன நம்ம கொள்ளு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பயர் வகை இல்லையா, வாய்வு தொல்லை இதெல்லாம் வரும். சோ செரிமான சக்தி இதுக்கெல்லாமே தான் அந்த பூண்டு நம்ம சேர்க்கறது. அந்த பிளேவருமே நல்லா இருக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த பூண்டு எனக்கு பிடிக்காத சிஸ்டர், சோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா. ஆனா போட்டா சில பேருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி வாய்வு தொல்லை, அப்புறம் செரிமான கோளாறு இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். சோ அதுக்காக சொல்றது. சரிங்களா. அதான் நல்ல பிளேவருமே அது நல்லா இருக்கும். பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிறது நீங்க ஓன் ஹவுஸா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்ல சிஸ்டர், என்னோட மாமியார் அதாவது என்ன அம்மாச்சி இருக்காங்கல்ல, அவங்க ஒர்க் பண்றாங்க தன்சானியா எம்பேசி கவர்மெண்ட் இதுதான். அதனால கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு கவர்மெண்ட்ல அவங்க வேலை பார்க்கறாங்க. அதனால கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்ரஸ்ல தான் நாங்க இருக்கோம். சோ அதனால இது ஓன் ஹவுஸ் எல்லாம் இல்ல சிஸ்டர். அதான். அதுக்கப்புறம் நீங்க தாய் மாமாவை மேரேஜ் பண்ணிருக்கீங்களா? அம்மாச்சின்னு சொல்றீங்களே மாமியார. சோ தாய் மாமானான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், எங்க அம்மாவுக்கு சித்தி பையன் அந்த மாதிரி அவங்களதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். சோ என்னை பத்தி டீடைல்டா நான் ஆல்ரெடி ஒரு vlog ஷேர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா. சோ அதனால உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை விசிட் பண்ணி பாருங்க. அதுதான். அதுக்கப்புறம் புவி சிஸ்டர் 3 months உங்களோட வீடியோ நான் பாக்குறேன் சிஸ்டர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீடியோ பார்க்காம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப கேக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் என்னை பார்த்திருக்கீங்க, உங்களை நான் பாக்கல. இந்த மாதிரி நிறைய சிஸ்டர் சொல்றீங்க. ஆனா உங்க எல்லாருமே நான் பாக்கல. இருந்தாலும் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட், இவ்வளோ என் கூட ஒரு குடும்பமா இணைஞ்சிருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வீடியோ பார்த்து நான் நிறைய பேர் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். எல்லாருமே அண்ணா அண்ணி அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம வீடியோஸ் பாக்குறோம் இல்லையா, அதுல எல்லாம் நடந்திருக்கும், பாப்பேன் கமெண்ட்ஸ்ல. ஆனா அது எனக்கு இப்போ வரும்போது எனக்கே ரொம்ப க்ளோஸ்டு ஹார்ட்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது ஒரு வேற மாதிரி ஃபீல். நமக்கு பின்னாடி நமக்குன்னு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 மாதிரி ஃபீல் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட இதுக்கு. ரொம்ப இதே மாதிரி உங்களோட தொடர்ந்து நீங்க எல்லாருமே எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிட்டு தான்
இருப்பேன். சோ இதுதான். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் டெய்லியும் இவங்கள மாதிரி லிமிட்டா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ண முடியுமா, பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம வாழ்ற லைஃப்ல சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிப்போம், இதெல்லாம் சாப்பிடாம இருந்து நம்ம என்னத்தை காண போறோம், நிறைய விஷயங்கள் தோணும். என் மைண்ட்லயுமே தோணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் நல்லா வந்து ப்ராப்பரா சாப்பிட்டு இருப்பவங்க இப்ப இல்லாமலே இருக்காங்க. நிறைய பேர் பாத்திருக்கீங்களா? அவங்கலாம் வந்து ரொம்ப கரெக்டா சாப்பிடுறவங்க, ஆனா அவங்க இல்லாம இருப்பாங்க. சில ஆசை பசங்க ஆசை இதெல்லாம் நம்ம வாய வயித்தெல்லாம் கட்டி நம்ம வந்து அது ஒரு மாதிரி சம்டைம் ஒரு இரிட்டேஷன் ஆகும், என்னத்தை காண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ ஏன்னா நம்ம ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே மாறிட்டே தாங்க வருது. இப்போ நம்ம எல்லாம் 40 வயசை தாண்டுவோமானே தெரியலன்ற மாதிரி இருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாம். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நானே அதான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே. சோ அதனால சில பிடிச்ச விஷயங்களை அவாய்ட் பண்ணி அப்படி வந்து இருக்காம இந்த மெயின்டைன்ல தான் நான் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். கொஞ்சம் பிடிச்சதை சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். சோ அதுவுமே ஆனா அதை வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர், அதனாலதான் சொல்றேன் பண்ணிக்கலாம் சிஸ்டர். ஆனா அதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட். நம்ம என்னன்னா வெயிட் லாஸ் போது நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா இதுதான் சாப்பிடணும்ட்டு போயிட்டு இருப்போம். சோ இத வந்து நம்ம அப்படியே வந்து மெயின்டைன்ல வந்து சரி இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு போகும்போது கொஞ்சமா சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் தாங்க நம்மளை இழுத்துட்டே இருக்கும். அதை வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து மெயின்டைன் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்ல, அதுவும் டஃபஸ்ட் விஷயம் தான். ஆனா அதுல வந்து நமக்கு பிடிச்சதை கொஞ்சமா சாப்பிட்டுக்கணும்ன்றத நம்ம தான் அளவான லிமிட்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு குறைச்சத அப்புறம் வந்து ஏத்திட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, திருப்பி அகெயின் இது மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தான் சொல்றேன். சோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு முகம் இன்னைக்கு வந்து சோர்வா இருக்குன்னு நேற்று கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். அப்படி தெரியல, எனக்கு வீடியோ எடுக்கும்போது அப்படி இருந்திருப்பானா என்னன்னே தெரியல எனக்கு. நான் அவருக்கு நார்மலா தான் போயிட்டு இருந்தது. குளிர் இங்க பயங்கரமா குளிர் இருக்குங்க. நான் இப்ப கூட ஹீட்டர் போட்டிருக்கனால சொட்ரு போடல, சொட்ரு போட்டா ஒரு மாதிரியா இருக்குங்க. அதனால கழட்டி வச்சிருக்கேன். அப்பப்போ வந்து போட்டுப்பேன் நானு, அப்பப்போ கழட்டிப்பேன் அந்த மாதிரி. சோ அதுதான் அதனால கூட இருக்கலாம் மேபி. பட் நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஆனா ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன்ல, வெயிட் லாஸ்ல இந்த ரைஸ் எல்லாம் சேர்க்காம இருக்கும்போது கூட கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் எனக்கு. ஆமா, இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்டாலே ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு வந்து ரைஸ் தான் மிகப்பெரிய எதிரி. மத்தது எல்லாமே இந்த சம்டைம் இந்த பரோட்டா அந்த மைதா ஐட்டம்ஸ் கூட எனக்கு வெயிட் வந்து கெயின் ஆகாது, ரைஸ் சாப்பிட்டதான் ஆகும். சோம்பேறியாவும் ஆக்குற மாதிரியே இருக்கும் சிஸ்டர்ஸ். அதுதான் என்னன்னு தெரியல. உங்களுக்குமே நிறைய பேர் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் கூட இன்ஸ்டாகிராம்ல எனக்கு கார்பு வந்து கம்மி பண்ணாலே நல்ல வெயிட் லாஸ் ஆகுது. சோ அதே மாதிரிதான் எனக்குமே அது வந்து ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாடிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்களே இப்ப இந்த வெயிட் லாஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். சோ இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகலைல, இதெல்லாம் வந்து வெயிட் ஏறுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் இறங்குற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். சோ அந்த மாதிரிதான். சோ அதனால கூட இருக்கலாம். ஆனா நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஆக்டிவா தான் இருக்காது, செம்ம குளிருங்க இங்க. சோ அதனாலே வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ உங்க ஃபேஸ்க்கு அப்படி தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஒருவேளை அந்த ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி பர்த்டே பிஸில இருந்தோம் இல்லையா, அந்த டயர்ட்னஸ் கூட இருக்கலாம். என்னன்னு எனக்கு புரியல. ஆனா நான் நார்மலா தான் இருக்கேன். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு என்னன்னு தெரியல சிஸ்டர். ஓகே, அவர் அக்கறையா என்கிட்ட கேக்குறீங்களா, அதுக்கே பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் அக்கா அந்த மனோசித்ரா அக்கா தான் கேட்டிருந்தாங்க, உங்க அம்மா அப்பா எப்படிப்பா தவறிட்டாங்க இத கேட்டாங்க என்கிட்ட. அவங்க பாக்கலன்னு நினைக்கிறேன், ரீசெண்டா தான் அவங்க பாத்திருக்காங்கன்றது தெரியும். சோ என்னன்னா என்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2 வயசுல இறந்துட்டாங்க. அப்பாவோட பாசம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இப்ப என்னோட ஹஸ்பண்ட் மூலமா அதை வந்து நான் உண்மையாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 2வது ஒரு விஷயம், எங்க அம்மா வந்து என்னோட 15 வயசு நான் ஏஜ் கூட அட்டன் பண்ணல, அதுக்கப்புறம் தான் அட்டன் பண்ணேன். சோ அதான் சொல்லலாம், எங்க அம்மாவுக்கு ரொம்ப கனவுகள்லாம் இருந்தது, அது எல்லாமே போயிடுச்சு. சோ இதுதான், 2 பேருமே முடியாம இருந்தாங்க, அந்த மாதிரிதான். சோ அதை வந்து டீட்டெயில்டா நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதான் என்னோட பிளாக்ல இதுல இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. அதுதான் என்னோட லைஃப், அதை பாருங்க. வேற ஏதாவதுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் ஷேர் பண்றேன். ஏன்னா புதுசா வந்திருக்கீங்களா சிஸ்டர்ஸ், கேட்டீங்க, அதனாலதான். இறந்துட்டாங்க சிஸ்டர். அம்மாச்சி தாய் மாமா சித்திங்க தான் என்னை வந்து வளர்த்து படிக்க வச்சு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு தேவையான அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுதான் எப்பவுமே. அதுதான் ஊருக்கு போனேன்னா நான் நிறைய தடவை வீடியோஸ்ல காட்டியிருக்கேன்,
அகைன் போனேன்னா உங்க எல்லாருக்குமே நான் வந்து ஷேர் பண்றேன் என்னோட சூப்பர் ஃபேமிலிய. குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கே தெரியாது சிஸ்டர். எப்படின்னா தெரியும், வீட்டுல எல்லாரும் பண்ணுவாங்க. இங்க நாங்க ஊர்ல இருந்தே அரைச்சு கொண்டு வந்துருவோம். சோ ஊருக்கு போனேன்னா அரைச்சேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா சிஸ்டர்? எல்லாமே சீரகம், சோம்பு, பருப்பு வகைகள், அரிசி, நிறைய விஷயங்கள் வறுத்து சேர்ப்பாங்க சிஸ்டர். சோ அது கண்டிப்பா நான் ஊருக்கு போனேன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இல்லைன்னா இடையில அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு கூட உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நாங்க ஊர்ல இருந்து அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். சோ அதனால வந்து அதை வந்து இங்க பண்றதே கிடையாது. பிரெட்ல சுகர் ஆட் பண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆடட் இல்லாம நம்ம வந்து நோ மைதா அந்த மாதிரி பிரெட்டை தேர்ந்தெடுத்து வாங்குங்க சிஸ்டர். உங்களை மாதிரி இருக்க முடியல சிஸ்டர், டீ குடிக்காம பிரவுன் சுகர் ஆட் பண்ணி நான் வந்து டீ குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது உங்க கையில தான் சிஸ்டர் இருக்கு. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும். நீங்க வந்து நல்லா இருக்கணும். இப்ப எத்தனையோ சிஸ்டர் சொல்றீங்க, சிஸ்டர் நீங்க 20 வயசு மாதிரி இருக்கீங்க, அந்த லெஹெங்கா போடுறது, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் வந்து இப்ப நார்மலா இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியல, நான் ஒரு நீட்டா ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்து சொல்றீங்க. சோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னா அதற்கான உழைப்பு நீங்க போட்டாதான் முடியும். சோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சிஸ்டர். முடியும், உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. சோ அதுதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கு சிஸ்டர். வெயிட் லாஸ் பண்ண டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா இது ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் தான். சோ இது இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கட்டும், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க, சுகரு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பரான ஒரு இதுங்க. நீங்க வெயிட் லாஸும் பண்ணலாம், அதை எல்லாமே கியூரும் பண்ணலாம் ஹெல்தியா சாப்பிட்டு. அதுதாங்க மெயின் ரீசன். சோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா அது எல்லாமே சரியாயி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு எல்லாமே கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியாச்சு. இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.95 வந்து இருக்குது. ஓரளவுக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு வாயை கட்டி வயிற்ற கட்டி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஏன்னா சம்டைம் கொஞ்சமா சாப்பிடணும் நினைச்சோன்னா திருப்பி சாப்பிடணும் போலதான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கையில இருக்கு. ஸோ எப்படியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து பண்ணுங்க. அப்புறம் எம்டி ஸ்டமக்ல வார்ம் வாட்டர் மட்டும் தான் வந்து குடிச்சேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் எவ்வளோ குளிர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாயிடுச்சு. அதனாலதான் பிள்ளைங்களுக்கு வின்டர் ஹாலிடேஸ் வந்து விட்டுருக்காங்க. இன்னும் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணியிருக்காங்க 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் தாங்க இன்னைக்கு. எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவேன் இல்லையா, எப்போவுமே பிரெட் இருக்கும். ஸோ வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அம்மாச்சிக்கு வந்து ஒரு 2 பிரெட்டு, அதுக்கப்புறம் அந்த அரைக்கோட பழம் இருக்கு இல்லையா, அந்த பழம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது காஃபிலாம் போட்டு அம்மாச்சி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கும் வந்து காஃபியோடு கொடுத்துட்டேங்க பிரெட் டோஸ்ட்டு. நான் 2 பிரெட்டு, அதுவும் மல்டி கிரெயின் நோ மைதா பிரெட் தான் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ எங்கள் வீட்டில் இப்படியே வாங்கி பழகிட்டோம். ஸோ மைதா பிரெட் எப்பவும் வாங்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் ராஜ்மா கிரேவி வந்து இருந்தது, அம்மாச்சி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடிச்சுட்டு கடந்த பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நல்லா ட்ரையர் போட்டாச்சு. ட்ரையர் போடலன்னா அந்த தலை காயவே காயாது இங்கே, அந்த அளவுக்கு குளிர் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நல்லா இந்த ஒரு கொஞ்சம் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணிவிட்டு போய் மாடியில் இருக்க ரூமில் துணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துணியை வந்து மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, சூப்பராக வந்து சூடம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு திருப்தியாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் மாடியில் இருக்க ரூமில் தானே இருக்குது, சரி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து அந்த சைடு சாமி ரூமை மட்டும் திறந்து வச்சுட்டு இந்த ரூமை லாக் பண்ணணும். இல்லைன்னா இந்த ரூமை திறந்து வைக்கணும்னு நினைப்போம், குரங்கு எல்லாமே வந்து வரும். ஸோ டேஞ்சரஸ் இல்லையா, அதனால் வந்து சாத்தி வச்சுட்டு கீழே வந்துட்டு ஒரு கிளாஸ் நல்லா வந்து வார்ம் வாட்டர் குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், உங்கள் உடம்புக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காஃபி தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். அம்மாச்சிக்கு எப்பயும் கொடுப்போம் இல்லையா, 11 மணி போல் அதை வந்து போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து சார்ட் பேப்பர் எல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு ப்ராஜெக்ட் இது எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா இந்த ஹாலிடேஸ் ஹோம்ஒர்க்கு, அதனால் அவர் வந்து விற்கன்னு போகிறாரு பாருங்க. அவரை போய் விட்டாச்சு. இங்கே பாருங்களேன் குருவிக்கு தண்ணி வச்சுருக்காங்க அழகா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே முறுக்கு வந்து இருந்ததுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி வினி இப்போ தான் எல்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்ட்ரோலாகவும் இருந்தேன் இவ்வளோ நாள். சரி இப்போ தான் மெயின்டைனில் இருக்குமேன்னு பார்த்தா அது இந்த குட்டி முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
அது ஒரு 5-6 முறுக்கு எடுத்து சாப்பிட்டாச்சு காலையிலே இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் சோறுக்கு வந்து அரிசியை களைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது என்னடா கவர்னு பார்க்குறீங்களா, என்னோட ஃப்ரெண்டு ஹேமா வந்து கருவாடு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இடையில மாலை போட்டுறதுனால அவங்க வந்து கொடுத்து விடாமே வச்சுருந்தாங்க. இன்னைக்கு கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டோடனே வந்து எடுத்தாச்சுங்க. கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்க அம்மா. இப்போ வந்து நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக எடுத்துச்சு. சரி சிம்பிளாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி சாதம் கரெக்டாக வெந்துருச்சு. டக்குன்னு வந்துடும் அந்த அரிசி. அதை வடித்து வச்சாச்சு. ஸோ அந்த டைம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி மாடிக்கு வந்து துணியை காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் மெத்ததுன்னு போனால் அழகாக ரோஸ் வந்து பூத்துருக்கு பாருங்களேன். சூப்பராக பூத்துருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து அம்மாச்சி வந்து அந்த பூண்டு வந்து விதைச்சாங்கன்னு சொன்னேன்ல, பூண்டு அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் துணி தான் இன்றைக்கி வந்து போட்டோம். அதனால் அப்பப்போ போட்டுக்கிறது நல்லதுங்க. 2 நாள் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், எங்கள் பக்கத்தில் இருக்க கார்டனில் துணி எப்படி அழகாக காய போட்டிருக்கேன். அந்த சைடு வந்து பசங்க விளாடுறாங்க பாருங்கள். நல்லா சொட்டரை போட்டுக்கிட்டுனாலும் விளாடுறானுங்க பசங்க. அதுக்கப்புறம் சரி எடுத்துகிட்டு வந்த துணியை மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு கையோடு வந்து எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தம்பி டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வர டைம் ஆயிடுச்சு. அவனை போய் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன். வரையில் அப்பா எங்கே இருக்காருன்னு அவ்வளோ ஒரு ஹாப்பி. போகும்போது ஹாப்பியாக வருவார், வரும்போது ஹாப்பியாக வருவார். ஆமாம், அது டியூஷனுக்குலாம் அந்த ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சே போவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சமைச்சிருவோம், அந்த கருவாடை தான் பொறுக்கலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது. சிக்கன் பிரியாணியும் 65யும் வாங்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் சரி பிள்ளைங்களுக்கு அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம கருவாடை வந்து வறுக்கலான்னு சொல்லிட்டு எப்படின்னா வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு வரமிளகாய் அதுக்கப்புறம் கருவாடெலாம் சேர்த்து பொரிக்கிறது சிம்பிளாக. இது நல்லாயிருக்கும். நல்லா நீளமாக வெங்காயம் பொரிச்சோன்னா அந்த வெங்காயமும் அந்த கருவாடும் சேர்ந்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நேற்று வச்ச சாம்பாரை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை அம்மாச்சிக்கு கருவாடு அதுக்கப்புறம் சாதம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 மட்டும் அம்மாச்சிக்கு வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அம்மாச்சி வந்து இந்த பிரியாணிலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாருங்களேன், இப்போ சாம்பார் கருவாடுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொடுத்துட்டு பொரிச்ச கருவாடு நான் வெறும் வாயிலே சாப்பிடுவேன். 2 பொரிச்ச கருவாடு, கொஞ்சம் சிக்கன் பிரியாணி, ஒரு முட்டை, 65 கொஞ்சம் எல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து சூப்பராக. ஏன்னா சுட சுட பிரியாணி இருந்துச்சு. பிரியாணியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது? ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி அடிச்சாச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தான் வந்து நிறைய குடிக்கிறேன் நான் ஈவினிங் டயத்தில். இது எப்பவுமே சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி குடிக்கணும், சரிங்களா? மதிய நேரத்தில் தூங்கிடாதீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் நான் ஒரு பெரிய கப்பில் வார்ம் வாட்டர் மட்டும் தான் குடித்தேன். நல்லா பிரியாணிலாம் ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது காலையில் ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே தின்னோம்னா அப்புறம் வெயிட் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு மாமாவுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இருந்ததுங்க, அது வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், துணி எடுத்து கொண்டையை போட்டுட்டு வாட்சை கழட்டி மாட்டிட்டு ஒரு மேக்கவர் அதுக்கப்புறம் போடணும், ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் மாற்றிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தாங்க டக்குன்னு அப்படியே ஓடிட்டே இருக்கும் டைம் எனக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு அதையே. ஸோ அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கு அந்த 65 வந்து நான் எனக்கு கொஞ்சம் வச்சுருந்தேன். மதியமே நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது, எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தாங்க. மதியத்துலேயே நம்ம வந்து நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மதியத்தில் பிரியாணியோட சாப்பிடும்போது அப்புறம் ரொம்ப இதுவாகிடுன்ட்டு. ஸோ அந்த இது 65 நிறையா இருந்தது. அதை வந்து ஒரு மாதிரி பிரட்டல் மாதிரி கருவேப்பிலெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி 60 சிக்கனில். ஸோ அதனால் நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியாக வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கிட்டே எனக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.